தேமுதிகவினர் இரு பக்கத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாதிரி இருக்குங்க. பேரங்களை இவ்வளவு வெளிப்படையா சொல்லணுமான்னு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. பிரேமலதா ஒருவேளை என்டிஏக்கு போயிட்டாருன்னா ராமதாஸுக்கான முக்கியத்துவம் திமுக அணியில கூடும். அப்படியே விஜய் அவர்களை அடிக்கிறாங்களே சார், இது எது சார் குறிக்கும்? அண்ணா திமுக தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்துக்கு கிடைக்காத அந்த வரம், சீமானுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு விஜய்க்கு முதல் தேர்தலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் முதல் பார்வை பார்க்கிறேன். களம் 4 முனை போட்டியா தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? அவர்கள் இடம்பெற்றிருக்கிற என்டிஏ உடனே கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார்ல, அப்போ 4 முனை போட்டி உறுதியாயிடல. அதனாலதான் திமுக அட்வான்டேஜ் நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். அதெல்லாம் இனிமேல் நல்லா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமா இருக்கும். தமிழுக்கும் இந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எஸ்பி லட்சுமணன் சார் அவர்கள் இருந்திருக்காங்க. வார நேரங்களே சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேமுதிகவினர் இரு பக்கத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாதிரி இருக்குங்க சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் பேரத்தை என்ன தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நாங்க எவ்வளவு சீட்டு கேட்கிறோம்னு திமுக அதிமுக புரிஞ்சுக்கணும்னு வேற விஜய பிரபாகரன் பொது மேடையிலேயே பேசுறாரு. அப்போ 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியுது. அவசரம் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்கன்னா சரி, என்ன சொல்லாம இருக்காங்களேன்னா சில பேர் கேட்கறாங்க. பேசட்டும், இப்போ என்ன நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 4 நாளாக இருக்குது, நோட்டிஃபிகேஷனே என்ன வரல. பிரேமலதா ஏற்கனவே கொஞ்சம் கசப்பான அனுபவத்தை பெற்றவர். இந்த ஒப்பந்தங்கள் போட்ட விஷயத்தில் வருஷத்து தேதியை குறிக்காதனால ஒரு எம்பி பதவி போச்சு. இப்போ யார்கிட்ட போனாலும் கொஞ்சம் கவனமாக போகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. இப்படி பேரங்களை இவ்வளோ வெளிப்படையாக சொல்லணுமான்னு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அரசியலில் எல்லாம் சகஜம் தானா கூட, அவங்ககிட்டையும் பேசுகிறோம் அவங்ககிட்டையும் பேசுகிறோம் அப்படின்னு ஏன் இதை போய் வெளியே சொல்லணும்? பேச்சை குறைச்சாலே கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்போ திமுக சார்பில் தேமுதிக போனா திமுகவினருக்கு கூடுதல் பலமாக இருக்குமா சார்? யார் ஒருத்தர் வந்தாலும் பலம் தானே சார், அதனால சார் அவங்க பேச்சு நடத்துறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ காசு வச்சிருக்கோம், எப்படியாவது இவ்வளோ காசை கொண்டு எவ்வளோ கையில் கொடுக்கணும், இத்தனை சீட்டை கொண்டு கொடுக்கணும்னா ஒருத்தர் அப்படி தவிக்கிறாங்க. 2% 3% எந்த தொகுதியில் எந்த மாவட்டங்கள் அவளுக்கு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சான பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்மக்கிட்ட வர்றதுனால பலம் ஒன்று, எதிராளியிடம் போய் சேர்வதை தடுப்பதன் மூலமாக அவன் பலம் அடைவதை தடுக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ 2மே அதில் சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம பக்கம் வரட்டுமேனு அவங்களும் மெனக்கிடுறாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். எப்படியாவது கொண்டாந்துடணும் அப்படின்னு. ஒருவேளை அவர் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டால் ராமதாஸ் என்ன பண்ணுவார் சார்னு அடுத்த கேள்வி வருது. அவர் வர்றதை நாங்கள் விரும்பலைன்னு வெளிப்படையாகவே திருமாவளவன் சொல்லிட்டார். ஆனாலும் இறுதி முடிவை திமுக எடுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வர வேணாம், அப்படி வரவேன்னா எங்களை கேட்காம சேர்க்காதீங்கன்னு அர்த்தம். அதில் ஒரு கேவியட் போட்ட மாதிரி போட்டு வச்சிட்டார். பிரேமலதா ஒருவேளை என்டிஏக்கு போயிட்டாருன்னா ராமதாஸுக்கான முக்கியத்துவம் திமுக அணியில் கூடும். சீட்டு அவ்வளோலாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவரே அங்கிட்டு போய் 17 தொகுதி வாங்கிட்டு தான் தகவல். பாமகவுக்கு மொத்தமே 22 23 முடிச்சது தான் சமீப காலங்களில் சொல்கிறேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஏன்னா தலித் வாக்குகள் கிடைக்குமா, இல்லை இது ஒரு சமூக ஒற்றுமைக்கு ஒரு 2வது தொடக்க புள்ளியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவரோட திமுக அணியில் இது 2 பேரும் சேர்ந்து போட்டிட்டவங்க தான். அப்போ வெற்றி கிடைக்கல, ஆட்சி அமைக்க முடியல. இப்போ அந்த முயற்சி எடுத்து பார்க்கலாமா, இல்லை ராமதாஸை தனியாக நிற்க வச்சு அன்புமணிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாமா அப்படின்னு கூட திமுக ஒரு காயின் நகர்த்தலாம்ல. சார் இப்போ இருக்க நிலையை பார்க்கும்போது களம் 4 முனை போட்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆமாம், விஜய் அறிவிச்சதன் மூலமா அண்ணா திமுக உடனும் அவர்கள் இடம்பெற்றிருக்கிற என்டிஏ உடனே கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார்ல, அப்போ 4 முனை போட்டி உறுதியாயிடல. ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்லது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் 3ஆ செதறதில்லை. அதனால தான் திமுக அட்வான்டேஜ் நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். தேமுதிகவோட மட்டும்தான், ஏன்னா ஆல்ரெடி அவங்க எங்கெல்லாம் யாரையெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுமோ பண்ணி இன்டாக்டாக இருக்கு. காங்கிரஸை போக விடாமல் தடுக்கிறது முதல் சவால். கூடுதலாக தேமுதிக வர வைக்க முடியுதான்னு பார்க்குறாங்களே தவிர அண்ணா திமுக தான் அந்த தேவை இருந்தது. என்னடா வெறும் 1 வருஷம் முன்னாடியே எடப்பாடியை கூட்டியாந்து கூட்டின்னு அமைச்சா யாரும் போகலைன்னோ, போக வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் சொன்னேன் எலெக்ஷன் வர்றப்போ தானே போகணும். இப்போ அன்புமணி வந்தாரா, தினகரன் வந்தாரா, கிருஷ்ணசாமி இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. நான் என்டிஏ விட்டு எங்கே போனேன்றாரு. வராந்த மேடையில் ஏறலை, என்டிஏவிலேருந்து வெளியேறுகிறேன் நான் சொன்னேன். அவர் சில நம்பரை எதிர்பார்க்குறாரு, அந்த நம்பர் என்ன வரல, ஒப்புதல் வரல. ஸோ அவங்கவுங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது வேண்டிய கட்டாயம் அண்ணா திமுக என்டிஏ அணிக்கு தான் இருந்தது. காங்கிரஸ் திமுக அணிங்கிறது ஆல்ரெடி இன்டாக்டாக இருக்கிறது. கூடுதலாக 1-2 பேர் வரலாமே தவிர தேவை இவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சார் மௌனமாக இருக்காங்க? அப்படில இந்த நிகழ்வுகள் ஒரு நாளாக நடந்துட்டு இருக்கனால அண்ணா திமுகவை மையப்படுத்திய பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ப்ளஸ் எடப்பாடி தினகரன் சேர்ந்தாங்களே, அது ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு சார். ஓபிஎஸ் அவர்கள் எங்கே போவாருன்னு. ஒரு சிலர் திமுகன்னு சொல்கிறாங்க,
என்டிஏன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலைங்களே சார். அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற எல்லாரும் ஒன்றா இணையணுங்கிறது தான் என்னுடைய உச்சபட்ச அல்லது ஒரே கோரிக்கை அப்படிங்கிறார். மனசில் இன்னமும் இந்த எண்ணத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் திமுகவுக்கு போவார்னு நான் நினைக்கல. ஆனாலும் இது அரசியல், இதை அவர் செய்யவே மாட்டார், இது அப்படிலாம் நீங்கள் யாரையும் நம்பி எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். அவர் மனசும் ஒரு போராட்டம் தான் இருக்கும், என்ன பண்ணலாம், அவர் கதவை அடைச்சிருக்கிறாரு. கட்சியில் சேர்றதை எடப்பாடின்னு ஒத்துக்கலைங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. குறைஞ்சபட்சம் என்டிஏக்கு சேர்றதையாவது ஒத்துக்கிறாரான்னு தெரியல நமக்கு. ஆனால் தினகரன் பேசுகிற பேச்சை பார்த்தா பிஜேபியின் ஒப்புதல் இல்லாமல் அல்லது அவங்ககிட்ட சொல்லாமல் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். ஓபிஎஸ் இங்கே வரணும் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா எடப்பாடி சம்மதிச்சாதான் என்டிஏக்கு போக முடியும், அல்லது சம்மதிச்சு போனால் தான் ஓபிஎஸ்க்கு மரியாதை. அது ஒரு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா எந்த வாட்டர் பாட்டில் விட்டு வீசினாங்கன்னு அந்த சமுதாயத்து மக்கள் ஓபிஎஸ்ஸுக்காக ஒரு கோபத்தில் இருக்கிறாங்களோ வருத்தத்தில் இருக்கிறாங்களோ எடப்பாடி மேலே, அதே எடப்பாடி வரட்டும் எல்லாம் ஒன்றா நிற்கலாம் ஒரு அணியில் இருக்கலாம்னு சொன்னான்னே கொஞ்சம் மனம் குளிர்ந்துடுவாங்க, அல்லது அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. தினகரன் எடப்பாடி எடுத்து தான் கட்சியே ஆரம்பித்தார், அவரே போய் சேர்ந்துட்டாருன்னா ஆமாம் கட்சியை ஆரம்பித்தார், இவர் தான் யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னார். 2 பேருமே எதிர்பார்த்த வெற்றியை 3 பொது தேர்தல்களில் பெற முடியல, சரிதானா? அப்போது இனிமேலும் அது தொடரணுமா? இந்த கசப்பை எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிட்றது? கசப்பு மருந்துக்கு தானே தவிர அதுவே உணவல்ல. ஒரு லிமிட்டில் அது ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ காலம் 2 பேருக்குமே அந்த உணர்வை கொடுத்தது, அந்த எண்ணத்துக்கு வர வச்சது காலம், அந்த இடத்துல உணர்வு நிறுத்தி இருக்கு. இதே தான் ஓபிஎஸ்ஸுக்கும் பொருந்தும். அது எல்லாரும் ஒரு அடியில் இருக்கணுங்கிறது நான் சொன்னேன்ல சார், நான் 4-6-7 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். பிரிந்த இயக்கங்கள் இணையணும், அது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரும், அது காலத்தின் கட்டாயம்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தை பல இடங்கள் எல்லாம். ஏன்னா அப்படி தான் கொண்டு போய் தள்ளும். 2 பேரும் காயங்களை வச்சுக்கிட்டு இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அந்த சிந்திக்கிற போது எல்லாம் கடந்து போயிருக்கோம். இப்போ என்ன கடந்து போச்சு? 3 பொது தேர்தல் கடந்து போயிடுச்சு. ஸோ இப்பயாவது இவங்க இணைஞ்சாங்களேன்ற அந்த உற்சாகம் தொண்டர்களுக்கு மிக நிச்சயமாக இருக்கும். சில பேர் மீம்ஸ் போடுவாங்க, விமர்சிப்பாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. தினகரனை எப்படி வேணாலும் பண்ணலாம், எடப்பாடியான் நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னதை கூட கிண்டலாம். அவங்க அம்மாவின் பிள்ளைகள் இல்லாமல் வேறு யார்? என்ன 2 பேரும் இடையில் கொஞ்ச நாள் அதை மறந்துருந்தாங்க, நினைவு வந்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தாங்க, வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி காலம் அவர்களை அதை ஒப்புக்கொள்ள செய்திருக்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு கடந்து போகணும். ஓபிஎஸ்ஸும் அந்த இடத்துக்கு வருவாரான்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஓபிஎஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாருங்க சார். அது எந்த தொகுதிங்கிறத பொறுத்து இருக்குது. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு தனி நபர்னு கூட தனி மரமாக நிற்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் மீது அபிமானம் கொண்ட அந்த சமூகத்து மக்கள்னு இருக்கிறாங்க. சில 100 வாக்குகள் கூட ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயிக்குது, வெற்றி வாய்ப்பை பறிக்குதுங்கிற போது ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பிரபலம், அந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு ஓரளவு மரியாதையை தக்க வைத்திருக்கிற பிரபலம் ஒரு பலமாக இருப்பாருங்கிறத மறுக்க முடியாது. அவர் வெற்றியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு, ஒருவருடைய தோல்வியை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இருப்பாரா அப்படிங்கிறனால நம்ம அந்த நேரத்து சூழல் தான் முடிவு பண்ணும். இது வரைக்கும் பெரிய பிரம்மாண்ட கூட்டணி, விஜய் அவர்கள் வருவார், கரூர் சம்பவத்தில் கூட விஜய் அவர்கள் ஆதரவு தான் நின்னாங்க அதிமுகவினர். தினகரன் கூட சொன்னார் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தான்ட்டு. இப்போ அப்படியே விஜய் அவர்களை அடிக்கிறாங்களே சார், இது எது சார் குறிக்குது? அதிமுக தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரலை, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பொது பிரச்சனையில் மனசில் இருக்கிறத எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும். அது விஜய்க்கும் ஒரு அறிவுரை தானே, ஆறுதல் கலந்த அறிவுரை அல்லது ஆறுதல் கலந்த கண்டிப்பு எல்லாருமே அன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கணும். முதலமைச்சர் என்ன சொன்னார்? எந்த தலைவருமே தன் கட்சி தொண்டர்கள் இறக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு தான் சொன்னார். அதவே விஜய் நக்கல் அடித்தார். முதல்வர் அவர்களே அடிக்கிறதுனா என்ன அடிங்க, என்னை தொடுங்க, என் தொண்டர்களை தொடுங்க, என்ன பேச்சு அதெல்லாம்? அப்போது ஒரு நாகரிகமான அந்த முயற்சியை அவர் நக்கல் பண்ணார். அதுக்கு தான் இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். தினகரன் அன்றைக்கி என்ன சொன்னார்? இந்த விஷயத்தில் விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னாரு. அப்போ விஜய் கூட போகிறாரோன்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு. கரூர் சம்பவத்தில் காவல்துறை சிறப்பாக தான் செயல்பட்டாங்கன்னாரு. ஒன்று திமுகவோட பேசிட்டாருனாங்க. இப்போ எங்கே போயிருக்காரு? விஜய் நீங்கள் பண்ணது தப்பு, கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம், இல்லை இப்பயாவது ஒரு வருத்தம் தெரிவிங்க, இப்படி வர வச்சலாம் ஆறுதல் சொல்லாதீங்க, நீங்கள் கிளம்பி போங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனை கேட்டு வாங்க, நெரிசல் வரும், வராத அளவுக்கு நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய கருத்துக்களை அரசியல் கட்சிகள் துணிஞ்சு சொல்லணும். புதிய வரவுகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லணும். நல்லா காலம் இனிமேல் நல்லா சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் சார், இப்போ அவர் கூட்டணிக்கு வருவார் எதிர்பார்த்துட்டு இப்போ அட்டாக் பண்ணது இது ரொம்ப தாமதமான ஒரு இல்லை. இது வரைக்கும் பயிற்சி நடந்துச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், முறிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், அந்த அதிமுக ஊழல்வாதி அல்லது ஊழல் சக்தின்னு சொல்றதுக்கு விஜய்க்கு 1.25 வருஷம் தேவைப்பட்டுச்சா? அதுக்கு ஒரு என்ன வியாக்கியானம் சொன்னார்? ஆட்சியில் இருக்கிறனால அவங்கள எதிர்க்கிறோன்னாரு. அப்போ அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு ஆட்சியை விட்டு போயிட்டா அப்படியே காசை கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? அதை கண்டிக்க மாட்டீங்களா நீங்கள்? இப்போ விஜய் ஃபேக்டரை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி
இப்போ எந்த ஒரு பக்கமும் இல்லாம அவரு எல்லாரும் இப்ப இது இல்ல பண்ணி தனிச்சு விட்டுட்ட மாதிரி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர் அதை தானே விரும்புறாரு. என்ன நம்பி வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவேங்கிறாரு. யாரை நம்பி அவர் கட்சி ஆரம்பிச்சதா எனக்கு தெரியல. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜய் விமர்சிக்கிறதுக்கு வேற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிலைப்பாட்டுல தெளிவா இருக்காருன்னு எடுத்துப்போமே. ஏன்னா காங்கிரஸ் வரணும்னு இன்னும் கொஞ்சம் மெனக்கடுறாரு. அது வர்ற மாதிரி தெரியல. அது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அது மட்டும்தான் அவருக்கு ஒரு ஏமாற்றமா இருந்திருக்குமே தவிர, அதுக்காக தேர்தலையே புறக்கணிக்க போறாலாம் கிளப்புனாங்க ஒரு பொருள் 2-3 நாளா. நான் அது சொன்னேன், விஜயை சிறுமைப்படுத்துற வேலை. களைச்சிட்டு போறதுக்கோ இல்லை தேர்தலை புறக்கணிக்கிறக்கா அவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்தாரு. அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சின்னம் கிடைச்சிருக்கு. எளிதில் கையாளக்கூடிய, எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம். அவர் அளவுக்கு உற்சாகமா களமிறங்க தானே போறாரு. இப்போ விஜய் அவர்கள் 25%, 30-35% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க ஆசை சொல்லிக்கிறாங்க. 40 எதை வச்சு கணக்கு எடுத்தாங்க, எத்தனை பேர்ட்டு நீ சாம்பிள் எடுத்த, அந்த கொஸ்டினரியை கூட முதல்ல நீ என்னன்னு போய் சாம்பிள் எடுத்த, ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில நீ எத்தனை பேர்கிட்ட போய் கருத்து கேட்ட, யாரை வச்சு எடுத்த. இப்ப எல்லாம் மக்கள் கருத்து கணிப்புல, நான் இப்ப சொல்லல சார், ஒரு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், கருத்து கணிப்பை நம்பாதீங்க. அவர்கள் சொன்னதுபடி சொன்ன கட்சி ஆட்சிக்கு கூட வரும். அந்த கருத்து கணிப்பாளதான்னு எடுத்துக்காதீங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 3% வரைக்கும் கூட ஒரு சயின்டிபிக் ஃபார்முலா அப்படி மேக்ஸிமம் 3% டிஃபர் ஆகலான்னு சொல்றாங்க. 8-10% டிஃபர் ஆகுது. ஒரு சாதாரண வருத்தம் கூட பொதுமக்கள்கிட்ட அந்த சேனலோ, அந்த சேனலுக்காக கருத்து கணிப்பை நடத்தி அந்த நிறுவனமோ கேட்கறதே இல்லை. அப்படி தொடச்சு போட்டு போயிடுறாங்க. சார் நாங்கள் சொன்னதுக்கு மாறா நடந்திருக்கோம். பார்த்தீங்களா பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுப்பாங்க. பிஜேபி ஆட்சிக்கு சொன்னது நினைச்சாங்க. எத்தனை சீட்டு வரும்னு சொன்னீங்க? பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்புல அவ்வளவு வித்தியாசத்துக்கு இடமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு கூட தார்மீகமாக ஒரு வருத்தம் தெரிவிக்கிறோம். நீங்கள் டிவியில் கூட லைவ்ல அவங்க பேஜ் இருக்குல்ல, ட்விட்டரில் கூட அதை போடுறது இல்லை. அதனால தான் மக்கள் நம்பி யாரும் உண்மையை சொல்றது இல்லை. சரி மாற்றி சொல்லுவோம் அல்லது உண்மையை சொல்ல வேண்டாம், வீம்புக்கு ஒன்று டிக் பண்ணுவாங்க. இது கருத்து கணிப்பா சார்? அவன் மனசில் இருக்கிறது நீங்கள் வாங்கவே முடியாது சார். வாங்கணும்னு நினைக்கிறதும் தப்பு சார். அவன் சொல்லவும் மாட்டான் சார். சொல்லாமல் இருப்பதில் நியாயமும் இருக்குது. அதனால தான் நான் கருத்து கணிப்பை மதிக்கிறது இல்லையே தவிர, எடுக்கிற நிறுவனங்களையோ சேனல் அதை ஒளிபரப்புற சேனல்களையோ நம்ம குறை சொல்லலை. அதை நம்பி பெருசாக பண்ணணும். 40 இருக்குன்னு தன்னம்பிக்கையோடு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க. உற்சாகப்படுத்தட்டுமே. என்ன தெரிஞ்சு கலைச்சூழல் நம்ம பார்க்குற பார்வை, ஒரு பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக மக்கள்கிட்ட பேசுறது, பொதுமக்களை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்வை பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்போம். அதை வச்சு பார்த்தா இரட்டை இலக்கத்தில் அவர் வாக்கு சதவீதத்தை பெறுவார். குறைந்தபட்சம் 10% வாங்குவார். அதிகமாக ஒரு 15% வரைக்கும் வாங்கலாம். ஏன் 37-38 பிடிச்சி ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். இருக்கிற சூழலை நம்ம கணக்கிடுறோம். தன் கட்சிக்கு முதல் தேர்தலே அங்கீகாரத்தை பெற்றுவிட விஜயகாந்துக்கு கிடைக்காத அந்த வரம், சீமானுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு விஜய்க்கு முதல் தேர்தலே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் முதல் பார்வை பார்க்குறேன். இப்போ அமித்ஷா சொல்றாரு ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் இது, பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த வியாக்கியானம் எவ்வளவு தூரம் பேசுறீங்களா? ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாருன்னா பீகாரை முடிச்சுட்டு வரோம், ஹரியானா முடிச்சுட்டு வரோம்னு எல்லாம் அங்கிட்டே பார்வையை திருப்பினீங்களே. உங்களை நம்பி வந்தவங்க தானே தினகரனும் ஓபிஎஸும். போற ஊர்ல எல்லாம் சொன்னாங்க நாங்க இந்தியாவில் இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க அதை என்டார்ஸ் பண்ணல சார். தமிழ்நாட்டு தலைவர்களை இவங்க மதிக்கிற லட்சணம் இவ்வளவுதான். செங்கோட்டையன் பேசாம இருந்திருப்பார்ல, அவர் டெல்லிக்கு வா அப்படின்னு ரகசியமா கூப்பிட்டு அவரும் சத்தம் இல்லாம போய் என்னத்தையோ ஒன்று பேசி அவர் இங்க வந்து பொறுங்க நான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு பூடகமா கிளப்பி இதுல பீதியிலேயோ பயத்திலேயோ அல்லது உஷாராகியோ எடப்பாடி அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டார். என்னடா பண்றேன்னு ஒரு வாரம் தத்தளிச்சார் செங்கோட்டையன். திரும்பியாவது பார்த்தாங்களா பிஜேபி? ஒரு ஆறுதலாவது சொன்னாங்களா? நட்டாத்துல விட்டாங்க சார் செங்கோட்டையனை. வேற வழி இல்லாம சார் விஜய் கிட்ட போய் சேர்ந்தாரு. அவருடைய சாய்ஸ் விஜயா சார் இருந்தாரு இல்லையே. பிரிந்து போனவங்களும் ஒன்று சேர்க்கணும் தான் அவர் முதல் பிரஸ் மீட் வச்சார். ஞாபகம் இருக்கா? திரும்பி பார்த்தா சிரிப்பா இருக்கும். அவருடைய நோக்கமே அதுதான். அதுக்கு உதவி பண்ண வேண்டிய பிஜேபி அப்ப மௌனமா இருந்தாங்க, அவரை வெளியே தள்ளினாங்க. அன்னைக்கு நடந்திருந்தா செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார், வைத்தியலிங்கம் போய் திமுக போயிருக்க மாட்டார்ல சார். இன்னைக்கு ஓபிஎஸ் வருவாரா மாட்டாரா நீங்க காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இருந்தால விட்டுவிட்டு இப்ப வருவாரா வரலையானா தெரியும், நான் நல்ல பதில் வரும்னு கிடக்குறாங்க. இப்ப ஏற்கனவே இந்த கூட்டணி பிளவுபட்டு இப்ப மீண்டும் ஒன்று செஞ்சிருக்காங்க. இது அந்த கூட்டணிக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்காதுங்களா சார்? எப்படி இல்லை பலவீனத்துக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? நெகட்டிவா போறதுக்கு என்ன இருக்கு? யாரோ அவர் பேர் 4 பேர் கூட பின்னாடி இப்ப இல்லைன்னு சொல்றோம். ஒருத்தர் விமர்சிக்கிறோம்னா அது தனியா ஒருத்தர் வரான்னு அந்த ஒரு ஓட்டு உங்களுக்கு வேணாமா? ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். பிரிந்தவங்க இணைஞ்சா அது எப்படி பலவீனமாகும்? இது ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள், ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களுடைய எரிச்சல் கருத்துன்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி நான் இப்ப சொல்லல சார், 6-7 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பிளவுபட்ட இயக்கங்கள் இணைவது காலத்தின் கட்டாயம். இப்ப இணைஞ்சிட்டாங்க சொல்ல, ஓரணியில நிக்கிறதே காலம் கொண்டு வந்தாலும் சேர்த்துருக்கு.
இணைப்புக்கான முதல் புள்ளியா கூட அது இருக்கலாம் இல்லையா? காலம் தானே அதை முடிவு பண்ணும். இதுல சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் உங்களை கேட்கல, அதை விமர்சிக்கிறவங்களுக்கு சொல்றேன். வேற என்ன வழி சார்? தினகரன் இந்த முடிவை எடுக்கலாமா? எந்த முடிவு எடுக்கணும்? தனியா நின்று பார்த்தாரு, வர்ற ஆட்களை வச்சு கூட்டணி வச்சும் பார்த்தாரு, துணிஞ்சு எழுத்து நின்னாரு எல்லாரையும். எதுலையுமே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. வேற அவர் என்னதான் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் சர்வைவல் ஒன்று இருக்குல்ல, யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவு அவர் எடுத்தாங்க. ஆமா, அதில் விமர்சனங்கள் இருக்கு, அதை கடந்து போறாங்களா? அவங்க எடுத்து வைக்கிற விமர்சனத்தை அந்த தொண்டர்கள் மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் சார். சரி, நல்ல சாய்ஸா ஒன்று சொல்லுங்களேன். தினகரனுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் சொல்லுங்க. என்ன இருக்கு? திமுக போறதா? அதோட ஒரு கதை காலி. அண்ணா திமுகவை மையப்படுத்தி அரசியல் காலி. அங்கே போய் ஒரு ஷைன் ஆகலாம், மந்திரி ஆகிறாரு, அதெல்லாம் அப்புறம். அங்கே போய் ஜெயலலிதாங்கிற பேர் அந்த மேடையில் சொல்ல முடியுமா? ஏன் எல்லா கலைஞர், பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, எங்கப்பா அம்மா கேட்க முடியுமா தினகரனால? கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காருங்க சார்மா, இந்த அவமானம் நமக்கு தேவையான. அவரும் கணக்கு போட்டிருப்பார்ல சார். அப்புறம் வேற எந்த முடிவும் எடுக்காம தினகரன் இந்த முடிவு எடுத்தாருன்னு விமர்சிக்கிறோம். நம்ம முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவர்கள் படுற பாடு அவங்க பார்வையில இருந்து பார்த்தா தான் சார் புரியும். நான் தினகரனுக்காக சொல்ல, யாருக்காகவும் நான் இதை சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, விசிகாவும் பாமக கூட ஒன்று விஜய் தலைமையில 2 பேரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அது இல்லாம இப்ப திமுகல இருந்து ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பார்வை தான் போயிட்டு இருக்கு. ஒரு சமூகம், 2 சமூகங்கள் அந்த இருவருடைய அல்லது அந்த 2 இயக்கங்களில் சிலருடைய தூண்டுதலால ஒரு மோதல் போக்குக்கு ஆளாகி தங்களை தாங்களே பாதிக்க செஞ்ச அந்த கசப்புகளை மறக்க செய்யறதுக்கு அவர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவது கூட இது ஒரு களமா அமையலாம். அது தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சாமர்த்தியமா நடந்துட்டு இருந்தா, சாமர்த்தியமா அவர் பிரச்சனைக்கு அவர் வாயை திறக்க மாட்டான்னு இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது திமுக தன் அரசியல் ஆதாயத்துக்காகவாவது அந்த முயற்சியை 2வது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். முதலமைச்சர்கள் அவர்கள் தீர்மானமா சொல்றாரு மீண்டும் திமுக ஆட்சி தான் என்று. அப்படி ஒரு சூழல் இருக்குதுங்களா சார்? இந்த 4 முனை போட்டி விஜய் எப்போ என் தலைமையில ஒரு அணி, நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு செயற்குழுல தீர்மானம் போட்டாங்கல்ல, தாவேக்க செயற்குழுல, அன்னைக்கே முடிவாயிடுச்சு 4 அணின்னு. கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு, சிபிஐக்கு விசாரணை கூப்பிடுறாங்க, அங்கே உட்கார வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுக்க போறாங்க அப்படின்னு பேச்சு வந்ததுனால ஒருவேளை விஜய் போயிடுவாரோன்னு சந்தேகம் ஆயிடுச்சு. முந்தா நாள் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனால 4 அணிகள் உறுதியான போதே திமுகக்கான வாய்ப்பு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு அப்படி சொல்லலாம் இப்போதைக்கு. அதுக்கு இன்னும் அதை வீழ்த்துவதற்கு, திமுக வீழ்த்து அதிமுக இன்னும் வலுவான அணி அமைக்கணும், வியூகங்கள் வகுக்கணும், மக்கள்கிட்ட ஒற்றுமையா போகணும். பிஜேபி சில இடர்பாடுகளை கொடுக்க அவங்க சில ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இன்னொரு 40 நாள் ஏதாவது மந்திரி வீட்டுலாம் போறோம் வர்றோம், வழக்குகள், சட்டத்துக்கு உட்பட்ட சட்ட நடவடிக்கைகள், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைம்பாங்க, இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்து அப்ப என்ன கலைச்சூழல்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து விஜய் ஆப்ஷன் விட்ட மாதிரி இருக்கு. இந்த நிலையில கூட்டணிக்குள்ள ஏதாவது நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? யாரு? காங்கிரஸ் சைடுல இல்ல, விஜயை வச்சுக்கிட்டு வேற வலிமையை அதிகப்படுத்துவாங்க. ஓகே, இப்போ விஜய் காங்கிரஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்கல. நேற்று என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில் பேசும்போது, நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாம வெற்றி காண்போம்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் வரணுங்கிற விருப்பம் அவருக்கு இன்னும் விஜய்க்கு இன்னும் காணாம போயிடல. முயற்சியை அவர் லெவல்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறான்னு எனக்கு தோணுது. திமுக உஷாரா இருக்கணும். இப்போ பாஜக சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர்ல கொஞ்சம் போக்கு காட்டுற மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சரவையில வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியை விரும்புறாங்க. எந்த ஆட்சியில, யார் ஆட்சியில அமைச்சரவை இடம் கேட்கிறாங்க? அதிமுக அமைக்கிற ஆட்சியில இடம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எடப்பாடி அமைக்க போற அமைச்சரவையில பிஜேபி இடம் கேட்குது. அமைச்சரவை அமைக்கிற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? 45 நிமிஷம் பேசுறாரு. அதிமுக பேரை கூட பிரதமர் சொல்லல. முதல் பிரச்சார கூட்டம் சார், அரை கூவல் விடுக்கிற சங்கநாத முழங்க வேண்டிய கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லல, அதிமுக பேரையே சொல்லல. எப்படி அந்த கூட்டணி பலப்படும்? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதிமுக இழைக்கப்படுற அநீதி, அது அதர்மம், அது கூட்டணி தர்மமே அல்ல. நீங்க இவ்வளவு எரிச்சல் இருந்தா எதுக்கு கூட்டணி அமைக்கணும் அதிமுகவோட? நான் சொல்ல புரியுதா சார்? அவர் பேரையே சொல்ல மாட்டீங்கன்னா, நீங்க எம்எல்ஏ இருந்தாலும் சார் நீங்க போஸ்ட் எலெக்ஷன்ல ஏதாவது சில கலாட்டா பண்ண முடியும், கவர்னர் வச்சு ஏதோ பிளான் பண்றீங்கன்னா, எம்எல்ஏவே இல்லைன்னா நீங்க ஒரு 20-25 தொகுதி தனியா நிக்க போறாங்கல்ல, ஐ மீன் அவங்களுக்குன்னு வாங்கி நிக்க போறாங்கல்ல, அதிமுக உதவி இல்லாம ஜெயிக்க முடியுமா? ரோஷமெல்லாம் அதிமுக கொண்டு அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். பிஜேபி தவறு செய்கிறது. யாருக்காக எனக்கு புரியல. எந்த வகையிலும் அது பிஜேபிக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல, என்டிஏவுக்கும் நல்லதல்ல.
எடப்பாடி மேல கோவமா இருக்கவங்க தான் வந்து டிடிவி பக்கம் போனாங்க கொஞ்சம் பேரு. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது வந்து அந்த தொண்டர்களுக்கு என்ன மாதிரி சார் நிலையை கொடுக்கும்? தொண்டர்களுக்கு உற்சாகம் தான், கொஞ்சம் சங்கடம் இருக்கும். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், இதெல்லாம் அப்படின்னு சொல்றேன். அரசியல்ல சகஜம்தான். நீங்க அந்த ஒரு மேடையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மோடி வந்தார்ல மதுராந்தகத்துக்கு, அந்த மேடையில முதல்ல எடப்பாடியை 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற போது தினகரன் மனசுல எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும். எடப்பாடிக்கும் அதே மனநிலை இருந்திருக்கும். இல்லை யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அதனால தான் அந்த சங்கடத்தை அப்படியே கொஞ்சம் நீர்த்து போக செய்கிற மாதிரி அதுக்கு முதனாலே ஒரு ட்விட்டு போட்டார். சகோதரர் தினகரனை அன்போடு வரவேற்கிறேன், மனமகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கிறேன்னார். தினகரனுடைய சங்கடத்தை, அந்த கட்சியினருடைய சங்கடத்தை அது குறைச்சது. அந்த கோபம் எரிச்சல் இருந்தால் அது பாதி ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிர்வாகிகள் சில பேருக்கு கோபதாப்பங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே சீட்டு கேட்கலாம்னு பார்த்தோம், சரி நம்ம அப்படியே சீட்டு ஒரு வாங்கி கொடுத்தா கூட அங்கே நம்மளை ஜெயிக்க விடுவாரா எடப்பாடி, அவங்க ஆட்கள் வேலை செய்வாங்களா, இப்படிலாம் சில சங்கடங்கள் இருந்தது. நான் எடப்பாடி அந்த வேகத்தில் ஒரு ட்விட்டு போட்டோடனே அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். அந்த மேடையில் ஒன்றா நின்னது, கை கொடுத்துக்கிட்டது, அதே வேகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அங்கே தானே நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னோம். இதெல்லாம் அந்த குழப்பத்தை, கேள்விகளை, சந்தேகத்தை, பீதியை ரொம்பவே நீர்த்து போக செஞ்சுருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இதெல்லாம் அந்த சீட்டை எதிர்பார்த்து போட்டியிடலாம் நினைக்கிறவங்களுக்கான உணர்வை நான் தொண்டர்கள் மிக நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. பிரிஞ்சிருந்தோம், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு அணியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த இந்த யூட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு சார் மக்கள் மத்தியில் ஜெல்லாகும்னு நினைக்கிறீங்க? யூட்டர்ன் தான், நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், விமர்சிக்கலாம். அவர் இந்த அமமுகவை தொடங்கினது அதிமுகவை மீட்பதற்கான ஒரு கருவி அப்படின்னு பேசியிருக்கிறார். எடப்பாடியை கடுமையாக விமர்சித்தார். முடிக்கும்போது பல நேரங்கள் என்ன சொல்லி முடிச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்சம் திரும்பி பார்த்தா தெரியும். அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறார். என்ன அந்த என்டிஏ விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். 4 மாதம் முன்னாடி வரைக்கும் ஏன் இருந்தார்? அதுக்கு பிஜேபி தான் காரணம், தினகரன் காரணம் அல்ல. நாங்கள் என்டிஏல தான் இருக்கிறோம்னு சொன்னபோது அண்ணாமலை சொன்னாரே தவிர டெல்லியிலேருந்து வந்த ஒரு தலைவர் கூட அவர் பேரை கூட சொல்லலை. அவ்வளோ அவமானத்துக்கு அப்புறம் இங்கே நீடிக்கிறது நல்லதுலேருந்து அவர் போனார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு படுதோல்வி போன நாடாளுமன்றம். 7 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த உணர்வுமிக்க களத்தில் பணியாற்றுகிற அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மட்டுமே இல்லை, அந்த போன 6 பேருமே தலக்கருத்தர்கள்னு சொல்லப்படுற 6 பேர் எடப்பாடி போய் பார்த்தாங்க சேலத்தில். அண்ணே நம்ம கட்சி பலவீனமாக இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, உங்களை 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்ல போகிறோம், நீங்கள் தான் வேட்பாளர், அது நடக்கணும்னா கட்சி பலமாக இருக்கணும், பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்ப்போன்னு தான் ஆரம்பித்தாங்க. இந்த விதம் இல்லாமல் கத்தி குமிச்சார், அன்னைக்கு கோபத்தை காமிச்சார். அதெல்லாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னார். அந்த எடப்பாடி தினகரன் மட்டும் யூட்டர்ன் பண்ணல, எடப்பாடி ஒரு யூட்டர்ன் அடித்தார். ஏன்னா அது 2 பேர் யூட்டர்ன் அடித்து சேர்ந்த இடம் ஒன்றா இருக்குது. அது சில பேர் கண்களை உறுத்த தான் செய்யும். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? அப்போ இவ்வளோலாம் பேசுனது என்னாச்சு? அரசியல் அப்படி தான், வேறு வழி இல்லை சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல. சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது தினகரனுக்கு? தினகரனை தனியாக நிற்க சொல்லுங்கள், நாங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டுறோம், யாராவது சொல்ல முடியுமா? சொன்னாங்களா? அவர் நின்று தான் பார்த்தாரு. மத்திய அரசு, மாநில அரசு, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க தினகரனை. சின்னம் கூட கொடுக்கல சார். 40 தொகுதிக்கும் ஒரே சின்னம் தருவோம், ஆனால் பொது சின்னம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் தெரியுமா? அதையெல்லாம் அனுபவிச்சு வந்ததுனால தான் இப்போ சர்வைவல் எந்த இடத்துல நிற்கிறார். நானே போட்டியிடாட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்தையும் சேர்த்து என்ன நம்பி வந்த 4 பேர் 8 பேரை 10 பேரை நான் எம்எல்ஏ ஆக்கி காட்டணும், அதில் 2 பேரை மந்திரி ஆக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அவர். தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.